BCA Cyber Security, AI&ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. Chera Home Junction presents Super Summer Sale, May 1st to May 31st, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நான் ஒரு ஆணாதிக்கவாதியாக தான் நான் இருந்தேன் என்ன அறியாமலே. ஆனால் அது கல்பனா தான் உடைக்கிறாங்க ஒவ்வொன்றா. எப்படி உடைக்கிறாங்கன்னா சண்டை போட்டு இல்லை, அவங்க பொறுமையின் மூலமாக அதை உடைக்கிறாங்க. தம்பி பிறந்ததுக்கப்புறம் நான் கூட எடுத்து அவனை அவ்வளோ கொஞ்சலை. பட் ஹீஸ் டூயிங் 24/7. அது ஒரு சாங் இருக்கு, அந்த ஒரு சாங்கை பாடினே இருப்பாரு. நித்த முத்தம் கொடுப்பேன் முத்தா முத்தா முத்தா, கண்ணன் கட்டி அனுப்பேன் வாடா செல்லம், ஊட்டிக்கணும் பூவா பூவா, தாச்சிக்கணும் கூவா கூவா, கட்டி கரும்பே குட்டி குறும்பே சிரிக்கிறியே. இந்த சொசைட்டியில் நெரேட்டிவ்ஸை அவனுக்குள்ளே கொண்டு போய் திணிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஜாதி, மதம், பாலினம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வெளியில் ஒரு உயிராக அவன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பறவைகள் பாட்டுக்கு பிறகுது, பறந்து போயிட்டே இருக்குது. இல்லை உலகத்தில் மற்ற ஜீவராசிகள் எல்லாமே இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையோட, ஆனால் மனிதன் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ளே சிக்கிறான். அந்த ட்ராப் இல்லாமல் அவன் வளர்றதை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ நாங்கள் ஒரு நேம் வச்சுருக்கோம், வளர்ந்துட்டு அவன் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜென்ரேஷனில் பிறந்திருக்கலாம் போல இருக்கு. பேரண்ட்ஸ்லாம் இவ்வளோ ஸ்வீட்டாக அவங்களுக்கு என்ன இஷ்டமோ இல்லை, அது நம்ம ஃபியர் பேஸ்டு ஜெனரேஷன். கிளாஸ் எடுப்பாங்க, ஆனால் நீ மார்க் எடுக்கலைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பயத்தையும் வச்சுருவாங்க. எல்லாத்துக்கு பின்னாடியே பயமாக இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு எபிலிட்டியோட வரும்போது சிலர் ஃபியரை சூஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இருக்கிற மதர்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்ம பொண்ணு நம்ம ஜாதியில் இருக்கிற பையனையே கல்யாணம் பண்ணணும், நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகக்கூடாது, மதத்தில் இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணணும், வேறு மதத்தில் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, இப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்த்துறோம் அப்படின்ற பேரில் இதுதான் அவங்க மேலே நம்ம திணிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாத ஒரு ஜெனரேஷனை நம்ம உருவாக்கணும்னா அவங்கள நம்ம ஃப்ரீயாக விடணும். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி லவ் யூ மாம் அப்படின்றப்போ ஷீ இஸ் ஆல்சோ மாம், யூ ஆல்சோ ஹேவ் மாம், ஷீ ஆல்சோ ஹேவ் மாம். ஸோ எல்லா மாமும் பற்றியும் பேச போகிறோம் இன்னைக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஹர். ஸோ டெல் அஸ் அபவுட் ஹர் தி மாம் மொமெண்ட். கொஞ்ச நாட்களாக நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன் நான் லைஃப்பை. நம்ம பார்க்குற விதத்துலேருந்து குறிப்பாக நம்மளை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ விஷயங்களை பேர் பண்ணுறாங்க நமக்காக அப்படிங்கிறது, அது ரியலாக இப்போ தான் எனக்கு ஹிட் ஆகுது. அப்படி பார்த்தா கல்பனா தான் எனக்காக நிறைய விஷயங்களை தாங்கிக்கிறவங்களா இருந்திருக்காங்க. நாங்கள் லவ் பண்ணும்போதும் சரி, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகும் சரி, அதெல்லாத்தையும் விட இப்போது குழந்தை பிறந்து இந்த பீரியடில் தான் நான் பார்த்த கல்பனா தான் இப்படி இருக்காங்க. அவங்க லைக் இவ்வளோ விஷயங்களை ஒரு பெண் அது எனக்காகவா அவளுக்காகவா அதெல்லாம் இல்லை, ஆனால் அவங்களுடைய இயற்கை அவங்களுக்கு தந்திருக்க அந்த பண்பு பார்க்குறோம்ல, ஒரு உயிரை பெற்றெடுக்கிறதுக்காக அவங்க சகிக்கிற அந்த விஷயங்கள்லாம் 10 மாதம் நான் பார்த்தேன். ரொம்ப கவனமாக, ஏன்னா நார்மலான ஒரு லைஃபே மாறுதில்ல, அதை சகிச்சுக்கிறதாகட்டும், குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த குழந்தை கவனிச்சிக்க தொடங்குறதாகட்டும், அதெல்லாம் உண்மையிலே கிரேட். நான் அப்படி தான் பார்த்தேன். அவங்களுடைய மாம் மூமெண்ட்னா டெலிவரி டைமில் நான் போய் உள்ளே பார்த்தது தான் நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் எனக்கு அப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக எனக்கு அது புரிஞ்சுது. ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்குது இதுக்குள்ளே, அதுக்கு நான் என்ன திருப்பி செய்ய போகிறேன்றது எனக்கு தெரியாது. பட் மேபி அதனால தான் நான் இன்னைக்கு கூடவே வந்தேன். சரி, நானும் இதை உன்னை ஹானர் பண்ணுறாங்க, ஆக்சுவலி நான் தான் உன்னை ஹானர் பண்ணணும். அதுதான் அந்த டெலிவரி டைம் நான் பார்த்து தான். உங்களுக்கு எப்போ? நான் அப்பத்துலேருந்தே ஜாலியாக தான் இருக்கேன். லைக் நான் கன்சீவ் ஆனதுலேருந்து அவன் பிறந்தது வரைக்கும் நான் ஆக்சுவலி ஐ ஹாவ் சிசேரியன். அப்போ கூட நான் சிரிச்சுட்டே தான் படுத்திருந்தேன் ஆப்ரேஷன் தியேட்டரில். டாக்டர் கூட கேட்டாங்க, ஏம்மா சிரிச்சுட்டே இருக்கேன், ஐ எம் வெல்கமிங் மை பேபி, நான் ஹாப்பியாக வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் நான் சொன்னேன்.
ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கிக் என்னோட 5 monthsல நினைக்கிறேன். அவன் கிக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு பி மாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சது அந்த மாம் ஆகிறப்போ என்னென்னலாம் அது கோயிங் த்ரூ அப்படின்ட்டு, அப்போ உங்களுக்கு டக்குன்னு உங்களோட அம்மா ஞாபகத்துக்கு வந்தாங்களா? ஆமாம், இப்போ சமீபமாக எங்கள் அம்மாவை நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் மனசளவில். முன்னாடி நம்ம வந்து வெளியில் பேசுறது இல்லை ஒரு மேடையில் ஏறினா நம்ம பேசுறது அதெல்லாம் ஓகே, எல்லாருமே அது பண்ணுறது. பட் என் பக்கத்துலேயே இன்னொரு உயிர் பிறந்திருக்கும்போது இவங்க அதை கேர் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அதில் நடக்காமல் பார்த்துக்கிட்டாதான் அது அந்த குழந்தைய வந்து ஆரோக்கியமாக வளருதுன்னும் போது அப்போ நானும் அப்படி தானே வளர்ந்துருப்பேன். நிறைய முறை நான் எங்கள் அம்மா எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நினச்சி எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் இவங்க நமக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓவராலாகவே எனக்கு விமன் பற்றிய புரிதலே மாறிடுச்சு. கல்பனா கன்சீவ் ஆனதுலேருந்து தான் எனக்கு அது தொடங்குச்சு. கல்யாணம் பண்ணும்போது லவ் பண்ணும்போதெல்லாம் கூட எனக்குள்ள இயல்பாகவே இந்த சொசைட்டி, நம்ம வந்து சொசைட்டியோட ப்ராடக்ட் தானே. நம்ம என்விரான்மெண்ட்டு நம்மளை வந்து ஒரு ஆண்களை வந்து ஒரு ஆணாதிக்கவாதியாவோ இல்லை ஆண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு கொம்பு இருக்க மாதிரியோ வந்து சொல்லியே அந்த ஃபீலிங்லாம் உடஞ்சி போச்சு எனக்கு. கல்பனா வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து இன்னொரு உயிர் இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுங்கிறது, அதுக்கு ஆணை விட அந்த தாய் தான் வந்து இன்னும் 100 ஆண் ஒரு தாய், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது அவங்ககிட்ட நேரடியாக சொல்ல எனக்கு தெரியல. பட் அந்த ஃபீலிங்கே மாறிடுச்சு உள்ளேருந்து. ஓகே, மதருங்கிறது அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் ஐ திங்க் மதர் தான் எல்லாமேன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஓகே, இதுதான் ரியாலிட்டி. ஸோ நம்ம இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு பண்ணது என்ன ஆஃப்டர் நீங்க ஒரு மாமானுக்கு அப்புறம் அவங்க பார்த்துக்கிறதா இருக்கட்டும்? அது எல்லாருமே கேட்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஃபீல் பண்ணீங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு, குழந்தை பெற்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு, எல்லாமே கேட்பாங்க. எனக்கு எதுவுமே மாறல, எல்லாமே நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் நான் இருக்கேன். ஸோ அந்த கம்ஃபர்டபிலிட்டி வந்து என்னுடைய கணவர் கொடுத்துருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். அதுதான். அடடா, அவார்டு உங்களுக்கு கொடுத்துடலாம். அதான் நான் யோசிச்சிருக்கேன். அப்படியா? பேசுறதுல இருந்து எனக்கு தெரியுது அது. என்ன ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸே அவங்க கிட்ட இல்ல பாருங்க. she feels comfortable. மேபி நான் அதை எனக்கு செயலா அதை அவங்க ஹெல்ப் பண்ற அளவுக்கு, அவங்க இந்த குழந்தைய பாதுகாக்கிற அளவுக்கு நான் செய்யலைனாலும் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இது வந்து எல்லா பெண்களும் அப்படிதானே இப்போ இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாய் வந்து இப்படி தான். எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக என்னுடைய மைண்ட் செட்டே மாறிடுச்சு ஆக்சுவலி. அதுதான் நான் யோசிச்சுன்னு இருக்கேன். அது எவல்யூஷன்னு நினைக்கிறேன், நமக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு எவல்யூஷன் நினைக்கிறேன். அதனால குழந்தை பிறந்ததுலேருந்து நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மையை வந்து இவங்க தான் ஓகே, இப்படி ஒரு பார்வை இருக்குது, இப்படி பாரு, இவ்வளோ மென்மையாயிரு அப்படின்னு. அது இப்போ தான் நான் வந்திருக்கேன் அதுக்குள்ளே. கண்டிப்பாக இனி நான் வேற ஒரு மனிதன் ஆகிட்டேன் ஆக்சுவலி. அப்படிதான் நான் பார்க்குறேன். உங்களோட லைஃப்ல அது அவங்களேருந்து இன்ஸ்பயர் ஆகி இது பண்ண அந்த மாதிரி உங்களோட மாம் மூமெண்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட மாம் மூமெண்ட்னு சொன்னா she is வெரி ஸ்வீட். அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க, எதுவுமே ரொம்ப வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அப்போ நான் என்னை வளர்க்கும் போது அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் வந்து பட்டிருப்பாங்க, அது எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவாரா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா ஜென்ரலி இங்கே வந்து எல்லா ஆண்களும் வந்து ரொம்ப ஸோ ஐ டோன்ட் ஈவன் என்னோட அப்பாவாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன். அதான் இப்போ எங்கள் அம்மா வந்து எப்படி அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர் வந்து என் மேலே காட்டுற அன்பு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னோட அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவர் வந்து எல்லாரும் முன்னாடி தான் வந்து அன்பு ஷேர் பண்ணுவார், மறைக்கிறது, இது என்ன பெரியவங்க முன்னாடி வந்து கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் முன்னாடியுமே ஜாலியாக நாங்கள் இருப்போம். அதை வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. ஆமாம், ஓகே நம்ம பொண்ணு வந்து ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்ன உங்களுக்கு அவர் வந்து இல்ல இயல்பா நடக்கிறது தான் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இயல்பா நடக்கிறது கூட எல்லா வீடுகள்லயுமே நடக்கிறது இல்லை.
அதுதான் நான் இங்க சொல்லுவேன். இன்னும் கூட ஃப்ரீடம்ங்கிறதே ஒவ்வொருத்தருக்கும் இங்கே மாறுதில்ல. இப்போ நாங்கள் லவ் பண்ணும்போதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக எனக்கு நான் ஒரு ஆணாதிக்கவாதியாக தான் என்னை வந்து நான் இருந்தேன் என்ன அறியாமலே. ஆனால் அது கல்பனா தான் உடைக்கிறாங்க ஒவ்வொன்றா. எப்படி உடைக்கிறாங்கன்னா சண்டை போட்டு இல்லை, அவங்க பொறுமையின் மூலமாக அதை உடைக்கிறாங்க. இப்போ என்னுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது, நான் என்னுடைய பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸை நான் வந்து அதோட போராடுறேன், அதோட மல்லு கட்டுறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் என்னை மன்னிக்கிறது, அதெல்லாம் தான் அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் தான் சேர்த்து இப்போ வேற ஒரு ஷேப்பு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னும் இது வந்து ஓகே, நம்ம பிறந்துட்டோம் ஒரு முறை, ஆனால் நமக்கு உண்மையாகவே இந்த எவல்யூஷனில் தான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த இவங்களுடைய கேர் வந்து நம்மளை வேற ஒன்றா மாற்றுது, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் என்னை விட அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கர். அதனால அப்படிதான் நான் அவங்க ஏதாவது கிரெடிட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே அது திருப்பி. பட் அந்த மாதிரி நீங்க என்ன மாறினதை நீங்க நோட்டீஸ் பண்ணிக்க, உங்ககிட்ட நான் கேட்கல. அந்த மாதிரி அவர் சொன்னார்ல நான் மாறி இருக்கேன், அது எந்த நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க? சில விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், தம்பி வந்து பிறந்ததுக்கப்புறம் நான் கூட வந்து எடுத்து அவனை அவ்வளோ கொஞ்சலை. பட் ஹீஸ் டூயிங் 24/7. அது ஒரு சாங் இருக்கு, அந்த ஒரு சாங்கை பாடினே இருப்பாரு. நாங்கள் எல்லாருமே, நாட் ஒன்லி மீ, எங்கள் மாமனார், அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம் அந்த விஷயம். அவர் வந்து தாய்மானவரா மாறிட்டார் ஆக்சுவலி. அந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு பார்க்கும்போது நாங்க எல்லாருமே ஷாக். லைக் எக்ஸ்பிரஸ் பண்றது இல்ல. ஆமா, ஓகே. நான் கூட அந்த மாதிரி அந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் நான் என்னோட குழந்தை இன்னும் அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் எனக்கு தெரியாது, ஆனா he did. ஓகே, அன்ரிலீஸ்ட் சாங்கா? ஆமா, அவருக்காக நான் ஒரு பாட்டு பண்ணி வச்சிருக்கேன். ரிலீஸ் ஆகுமா எங்களுக்கு? உங்களுக்காக எங்களுக்காக கொஞ்சம் பாடுங்க லைன்ஸ். சூப்பர், நான் பாடுறேன். பட்டு தங்கம் வைரம் வா வா செல்லம் கண்ணு பொன்னே வா வா சாமி தந்த சொந்தம் வா வா என்ன பெத்த சாமி வா வா நித்த நித்த முத்தம் கொடுப்பேன் முத்தா 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 கண்ணம் கட்டி அனுப்பேன் வாடா செல்லம் ஊட்டிக்கணும் பூவா பூவா தாச்சுக்கணும் கூவா கூவா கட்டி கரும்பே குட்டி குறும்பே சிரிக்கிறியே ஏ பட்டுக்குட்டி செல்ல குட்டி அம்மு குட்டி அடிவெல்ல கட்டி உம்மா 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 நாம் பிறந்த உலகம் இது ரொம்ப ரொம்ப பழசு, நீ பிறக்கும் உலகம்தானே எனக்கு இப்போ புதுசு. இனிமே எனக்காக நான் இருக்கேன் உனக்காக, உலகம் அழிஞ்சாலும் நான் இருப்பேன் உறவாக. கதை ஒன்று சொல்லட்டா கண்ணத்தை கில்லட்டா மாரோட சாட்சி வச்சு உன்னை கொஞ்சட்டா உன்னால அப்பனா ஆனேனே இப்பனா என்னான்னு சொல்லுவேன் என் ஹாப்பினஸ்ஸனா. ஆராரோ ஆராரீரோ ராராரீரோ ஆராரோ ஆராரீரோ ராராரீரோ. எனக்கு தெரிஞ்சு இத வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விவரம்லாம் தெரிஞ்சுக்க அப்புறம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓப்பனா லவ் இந்த மாதிரி காட்டுற பேரண்ட்ஸ் வந்து ஐ திங்க் அந்த குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணி அதுக்குள்ள அவங்களும் வருவாங்கன்னு தோணுது. they'll share like a friends ன்னு நினைக்கிறேன். glad nice change men are now doing நினைக்கிறேன். அந்த மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதான் அவங்க. ஓகே, இதுதானே மனிதனுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான செலிப்ரேஷன். இந்த குழந்தை பிறந்தது இந்த ப்ராசஸ் மூலமா நான் என்னவா மாறுறேன்றது தான் நான் பார்க்குறேன். அப்படிதான் இந்த பாட்டு பிறந்தது, அப்படியே அதை பாடினேன். நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டல்ல. நான் ஒரு மியூசிக் வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சிட்டோம். சோ அது ரிலீஸ் பண்ண போறேன் நெக்ஸ்ட். ரிலீஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அவர் வந்து என்னோட வயித்துல இருக்கும்போது இந்த சாங் வந்து பண்ணிட்டாரு. குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து அந்த மிஷின்ல எல்லாம் கேட்க வைப்பாங்கல்ல, அப்ப அந்த பிபிஎம்ல அந்த பீட்லயே இந்த பாட்டு பண்ணேன். ஓ, அதான் சம்வேர் அந்த பீட் வந்து ஆமா, அந்த ஹார்ட் பீட்லயே இருக்கும். அது மியூசிக்கோட ரிலீஸ் ஆகும்போது அது போய் சேரும். அதையும் வந்து குழந்தைங்கலாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஜாலியான பாட்டு தான், ஜாலியான பாட்டு தான். கிட்ஸ் என்ஜாய் யுவர் சாங்.
ஸோ இதுவும் ஐ ஐ திங்க் பர்சனலான ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹார்ட் பேரண்டிங் ஃபாதர் ஃபிகர் வந்து எப்பயுமே அவர் தான் ஸ்ட்ரிக்ட் இந்த ஃபேமிலி. எது வேணாலும் வந்து அப்பா கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா கூட அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்குற இதுதான் இருக்கு. ஸோ யூ டெல் அஸ் அபவுட் த ஃபாதர் கனெக்ஷன் ஆல்சோ. அவங்க உங்களுக்கு எப்படி இருந்தாங்க, நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு டிரான்சிஷன். இது ரொம்ப பெரிய அப்பா வகையே 3 மாசம் தான் அது. ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் பார்க்குறேன், அவன் என்னங்கிறத அவன் தான் சொல்லணும். அதுதான் என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. அப்புறம் இந்த நெரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, இந்த சொசைட்டி நெரேட்டிவ்ஸை வந்து அவனுக்குள்ளே கொண்டு போய் திணிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஜாதி, மதம், பாலினம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வெளியில் ஒரு உயிராக அவன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி தான் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். பட் எனக்குள்ளே எப்படியோ இந்த ஏற்றத்தாழ்வுகளுடைய இந்த பெயின் வந்து எங்கள் அப்பா உடைய ஜென்ரேஷன் அளவுக்கு இல்லைனாலும் எனக்கும் அந்த பெயின் வந்து புரிஞ்சிக்க முடியுது. பட் எனக்கு அடுத்து வர ஜெனரேஷன் இது இல்லாமல் கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி யோசிக்கக்கூடியவங்களாகவும், ஃப்ரீடம்மை, ஆக்சுவல் ஃப்ரீடம்மை பற்றி பேசாமல் அந்த ஃப்ரீடம்லேயே வாழ்கிறவங்களா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது வந்து ஜெனரேஷனல் கான்ட்ரிபியூஷன் தான். இப்போ எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா தன்னுடைய சுதந்திரங்களை எல்லாம் இழந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருப்பாரு. அதுதான் எங்கள் அப்பாவும் அவரை அனுபவிக்காத சுதந்திரங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் அப்படி அதை புரிஞ்சிக்க முடியுது அந்த இதுவே. பட் ஆனால் அது தேவையான்னு பார்த்தா தேவையே இல்லை. இப்போ ஒரு பறவைகள் பாட்டு பிறகுது, பறந்து போயிட்டே இருக்குது. இல்லை உலகத்தில் மற்ற ஜீவராசிகள் எல்லாமே இயல்பாக தன்னுடைய வாழ்க்கை வருது. ஆனால் மனிதன் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ளே சிக்கிறான். அவனுடைய மைண்டு தான் ட்ராப் ஆகுது. அந்த ட்ராப் இல்லாமல் அவன் வளர்றதை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதுதான் அவன் வந்து என்னவா வளரணும்னு நினைக்கிறான், அதெல்லாம் அவனுடைய சாய்ஸு. பட் ஆனால் நேச்சரோட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாருமே. நம்ம ஜாதியோடையோ மதத்தோடையோ நாட்டோட ப்ராடக்ட்லாம் நமக்கு கிடையாது. இயற்கையினுடைய ப்ராடக்ட் தான் இந்த உலகமே. அந்த ஒரு டேஸ்டோட வளர்றது தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க சொன்னீங்களே இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹவு டு யூ திங்க் இட் வில் பி? சொல்லப்போனால் நான் அதை பற்றி நான் யோசிக்க கூட விரும்பலை. ஏன் அப்படின்னா ஓகே, அவரோட லைஃப் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும். என்னுடைய கடமை வந்து அவரை வந்து சரியான முறையில் பெண்களை மதிக்கணும். முக்கியமாக எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். யாருமே நம்ம கீழே நம்ம மேலே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துற ஒரு மாமாவை தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் எப்படி இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு ஆளாக மாறுவார். இப்போ நான் இப்படி இருப்பேன்னு எங்கள் அம்மா நினச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அது மாதிரி எனக்குமே வந்து என்னோட சன் வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரியே நான் யோசிக்கல. ஆனால் நீ எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்கணும், எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்ற விஷயங்களை மட்டும் நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர். நான் இந்த ஜென்ரேஷன்ல பிறந்திருக்கலாம் போல இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ வந்து ஸ்வீட்டா அவங்களுக்கு என்ன இஷ்டமோ இல்லை. அது நம்ம வந்து ஃபியர் பேஸ்டு ஜெனரேஷன். நான் வந்து ஒரு ஃபியர் தான். எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அது கூட அந்த பயத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமா, இப்போ ஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, ஆனால் நீ மார்க் எடுக்கலைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பயத்தையும் வச்சுருவாங்க. எல்லாத்துக்கு பின்னாடியே பயமாக இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு எபிலிட்டியோட வரும்போது சிலர் வந்து ஃபியரை சூஸ் பண்ணிடுவாங்க. அது அங்கே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணுறது, அங்கே இருக்க பயங்கரமாக மோட்டிவேஷன் பண்ணும்போது பயங்கரமான பயமும் அதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஃபியர் இல்லாத என்விரான்மெண்ட்டை ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது அவங்களா வளருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ராஸ் தான் அதிகம். இந்த சொசைட்டியில் வந்து தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கம்பேரிசன்ஸு, அதில் தானே நம்ம சிக்கியிருக்கோம். போட்டிகள், ஈகோனுடைய தாக்கம், இதெல்லாம் தான் மனுஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. இதுலேருந்து மறைக்கிறதுக்காக தான், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவன் வந்து மதத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான், ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். இந்த கிளாரிட்டி மட்டும் அவனுக்கு ஆரம்பத்திலேயே கிடைச்சதுன்னா ஃப்ரீயாக வளருவாங்க அப்படின்னு மட்டும்தான் எனக்கு இப்போ தெரியுது. இனிதான் நானும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் வளரும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைக்காம இருந்தது. லைக் த அல்டிமேட் ஃப்ரீடம். அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா வந்து அதை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அது தர்றது இல்லை. ஆக்சுவலி அது வந்து அந்த குழந்தை அதை உணர்வது. இப்போது 8 மணிக்கு எல்லாரும் கிளாஸ்க்குள்ளே வரணுன்றது ரூல். ஆனால் 8 மணிக்கு கிளாஸ்க்குள்ளே வரணும்னு அந்த குழந்தை விரும்புதா? அது நீ வச்சிருக்க என்விரான்மெண்ட்.
நீ பாட்டுக்கு 8 மணிக்கு வச்சு வெளுன்னு வெளுத்தனா அவன் எப்படி வரணும்னு ஆசைப்படுவான். ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்படி ஒரு சொசைட்டியில் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், இப்படியான ஒரு சொசைட்டியில் நான் வாழ என்ஜாய் பண்ணுறேன்ற நிலை வந்து இப்போ இருக்கிற சமூகத்தில் ஒரு சில செக்டுக்கு மட்டும்தான் அது வந்து இருக்குது. இந்த சொசைட்டியை நான் என்ஜாய் பண்ணுறப்பா, இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்ஜாய் பண்ணுறேன்றது இன்னும் நம்ம அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு தான் இருக்கோம். நான் வந்து காசு பணம் அதெல்லாம் சொல்லலை, நான் வந்து என்விரான்மெண்ட்டை சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நாங்கள் 2 பேர் சேர்ந்து அமைச்சு கொடுக்கணும். இவருக்கு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் அதை அமைச்சு கொடுக்கணும். இப்போ சாரி, இதே கொஸ்டினுக்கு நான் இன்னொரு ஆன்சர் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒன்று எதிர்பார்ப்போம், என் புள்ள வந்து அந்த மாதிரி ஆகணும், ஐ மீன் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் அதுவே வந்து ஒரு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கல, நம்ம பையன் வந்து ஒரு அம்மாவா இப்போ இப்போ இருக்கிற மதர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம பொண்ணு வந்து நம்ம ஜாதியில் இருக்கிற பையனையே கல்யாணம் பண்ணணும், நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகக்கூடாது, நம்ம மதத்தில் இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணணும், வேற மதத்தில் கல்யாணம் பண்ணிடக்கூடாது, இப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்த்துறோம் அப்படின்ற பேர்ல இதுதான் அவங்க மேலே நம்ம திணிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாத ஒரு ஜெனரேஷனை நம்ம உருவாக்கணும்னா அவங்கள நம்ம ஃப்ரீயா விடணும். காதல்னு ஒரு வர்றப்போ இந்த ஜாதியில தான் நீ பண்ணணும், இந்த மதத்துல பண்ணணும், நம்ம அந்த மாதிரி இல்லைனாலும் அந்த ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன் அவன் மேல தீர்ப்பான். ஓ அப்படியா, அவரை தான் நீங்க லவ் பண்றீங்களா, ஓகேவா, அதெல்லாம் எதுக்கு ஒரு அப்படி நம்ம மாறினாலும் நமக்குள்ள அந்த ஃபியர் டிசைனே அந்த சொசைட்டியோட டிசைன் தான், சொசைட்டியோட ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாருமே. நம்ம யாருமே சொல்லி தரலனாலும் நம்ம வந்து அதை பிக் பண்ணிக்கிறோம், அங்கே பேட்டர்ன்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ் பண்றோம் ஒரு ஆளை. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து விலகி இருக்கிறதா ஐ திங்க் ஃப்ரீடம்னு நான் நம்புறேன். ஈவன் நான் என்னோட சன் வந்து இப்போ நாங்கள் ஒரு நேம் வச்சிருக்கோம், வளர்ந்துட்டு அவன் வந்து அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவனோட நேம் அவன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல பட் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நாங்க வந்து ஆமா ஆமா அதெல்லாம் தேவையே இல்லை, அந்த நீ அவருக்கு என்ன பேர் பிடிக்குதோ அந்த பேர் அவர் வச்சுக்கிட்டோம், அதுதான். அது வரைக்கும் நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த பேரண்ட்ஸ். நல்லா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் இப்போ உங்ககிட்ட இப்போ நெக்ஸ்ட் என்னெல்லாம் நீங்க பாடிருக்கீங்க வரப்போகுது, எங்களுக்காக கொஞ்சம் அப்படியே ஒரு அப்டேட் மாதிரி கொடுங்க. இந்த சாங் ஒன்று கொடுத்துட்டீங்க அப்டேட்டு, அந்த மாதிரி நம்ம தம்பிக்காக சாங் ஒன்று நீங்க சொல்லிட்டீங்க. பட் நெக்ஸ்ட் என்னென்னலாம் வருது? அண்ட் மியூசிக் வீடியோஸ் தான் ஒர்க் பண்ணிருக்கேன் நான். ஸோ இண்டிபெண்ட்டாக நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். 1 by 1 இனி கொஞ்சம் நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுவேன். கொஞ்சம் பிரேக் எடுத்தேன், லைஃப்பை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு பிரேக் நினைக்கிறேன். இது இப்போ வேற மாதிரி வருமா சாங்ஸ்? கண்டிப்பாக இனி நான் கொஞ்சம் டீப்பரான சென்ஸ்லேருந்து தான் எனக்கு எழுத தோணுது. ஐ திங்க் பாலிட்டிக்ஸு இல்லை சொசைட்டி, நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அது எல்லாமே கடைசியாக நம்ம மைண்டை எப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுங்கிறதுல தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மைண்டை வந்து இந்த விஷயங்களை சரியாக பார்த்து புரிஞ்சுக்கிற எபிலிட்டிக்கு வர்றதுக்கு ஒரு கலைப்படைப்பு வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுதான் நமக்கு ஒரு நல்ல உணவு மாதிரி நம்ம மனதுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியான தாட்ஸில் தான் நான் இருக்கேன். இவ்வளோ நாள் நான் நிறைய கமர்ஷியலாக அப்படி டமால் டிமில்னு நிறைய பாடல்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ திங்க் எனக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாடல்களாக நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் அவரை பற்றி நிறையா சொன்னீங்க, நிறைய கிரெடிட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது, நீங்களே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ திங்க் ஐ கேன் see the glow in her. You should give her what? Love you, mom. Super Kalpana. Thank you. Thank you so much. Thank you. This Love is you, mom. ஆமா, இதுதான் என்னுடைய முதல் அவார்டுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கையால் வாங்குறது. த பெஸ்ட் ஃப்ரெண்டு, தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. அண்ட் அது வந்து என்னோட பையன் எனக்கு இருக்கான் அப்படின்றதுக்காக வாங்குறது வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல். எஸ், ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் த கான்வர்சேஷன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் இப்படிதான் வந்து பேரண்ட்ஸ் இனிமே இருக்க போறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாவும் எல்லாமே இந்த மொமெண்ட்ல இருக்க தாட்ஸ் தான்.
இது இன்னும் டெவலப் ஆகலாம், Yeah. இதுல நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா True. நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் வந்து உட்கார்றதே இல்லை. ஏன்னா நம்ம தாட் ப்ராசஸ் வந்து மாறிட்டே இருக்கு. அனுபவங்கள் நமக்கு புதுசா சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அப்ப எதை நீ வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன்ற ஒரு இதுலயே நான் வந்து நிறைய பேசவே மாட்டேன். பட் ஆனா இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஐ திங்க் இந்த இடத்துல இந்த தருணத்துல எனக்கு இப்படி தோணுது அப்படிங்கிற ஒரு பதிவா தான் இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் பாப்பான் வளர்ந்து அப்ப அவன் ஓகேன்னு சொன்னீங்கல்ல நம்ம ஏன் இல்ல, மாத்தல? அவன் என்ன யோசிப்பான், என்ன இவ்வளவு பேக்வர்டா யோசிச்சிருக்காங்க. மேபி இருக்கலாம். கொஞ்சம் தெளிவா தான் இருந்திருக்கா, யோசிக்கலாம். அதெல்லாம் இப்பயே சொல்லி வச்சிருக்கேன். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents Super Summer Sale, May 1st to May 31st, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.